ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഇന്നേക്ക് നമ്മ ചാനലിൽ സാപ്പാടിൻ്റെ കൂടെയും കഞ്ചിയുടെ കൂടെയൊക്കെ നല്ല സൂപ്പർ കോമ്പിനേഷൻ ആവുക ഒരു ஸ்பெஷல் டேஸ்டி தோரன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே நம்ம தோரன் தயார் பண்ணுறதுலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாய் தான் இந்த தோரன் நம்ம தயார் பண்ணுறது. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சூடு சாப்பாடுலுக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அருமையான ஒரு தோரன் தான் இது. அதே மாதிரி கஞ்சியோட கூடயும் நல்ல காம்பினேஷன் தான். ஒரு தடவை நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதே மாதிரி செய்வாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஸ்பெஷல் தோரன் தயார் பண்ணுறதுக்காக 2 கப்பு தட்டைப்பயிறு 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறமா குக்கர்லேக்கு எடுத்து 3 கப்பு தண்ணி ஊற்றி தேவையான உப்பு போட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள் இவையே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 3 விசிலில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது வெந்து വരുന്ന ടൈമിൽ മിക്സിയുടെ ചിന്ന ജാറിലേക്ക് 7 ചിന്ന വെങ്കായം 7 പല്ലി പൂണ്ട് 4 பச்சைமிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான உப்பு இவ்வளவும் போட்டு நமக்கு க்ரஷ் பண்ணி எடுக்கலாம். அதுக்கப்புறமா 1 கப்பு தேங்காய் துருவனதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து நமக்கு ஒரே ஒரு ரவுண்டு மிக்சியில் அரைச்செடுக்கலாம். சாதாரணமாக தட்டைப்பயிர் தோரன் தயார் பண்ணுறதுலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இது நம்ம தயார் பண்ணுறது. எப்போவுமே வரமிளகாய் தூள் சேர்த்து தான் நம்ம இந்த தோரன் தயார் பண்ணோம். இன்றைக்கு நம்ம பச்சை மிளகாய் சேர்த்து தான் இது தயார் பண்ணி இருக்கிறது. இப்போ 1 கப்பு தேங்காயும் அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து இதே மாதிரி நான் அரைச்சி எடுத்துருக்கு. இப்போ நம்ம தேங்காய் கூட்டு தயாராகிடுச்சு. இனி நம்ம தட்டைப்பயிறு கரெக்டு பாகத்தில் நான் வேக வச்சு எடுத்திருக்கிறேன். பாருங்கள், இது தான். ഇതൊരു കടായിലേക്ക് ഞാൻ മാറ്റിയിരിക്ക്. ഇതിനോட நடுவிலேக்கு நம்ம அரைச்செடுத்த தேங்காய் அப்படியே சேர்க்கலாம். சாதாரணமாக நம்ம கடுகு தாளித்து தான் இந்த தேங்காய் கூட்டு தோரனில் சேர்த்துடுவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம இப்போது கடுகு தாளிக்கிறதில்ல. தட்டைப்பயிரண்ட நடுவிலேக்கு தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா இதே மாதிரி நம்ம தட்டைப்பயிறு வச்சு மூடி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி இதிலேக்கு ஊற்றலாம். நான் நம்ம தட்டைப்பயிறு வேக வச்ச தண்ணி தான் இதிலேக்கு சேர்த்திருக்கு. கொஞ்சம் தண்ணி மீதி இருந்தது, அந்த தண்ணியை இதிலேக்கு ஊற்றியிருக்கு. இனி நமக்கு இது ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம தட்டைப்பயிரெல்லாம் கரெக்டு பாகத்தில் வெந்து வந்துருச்சு. அதே மாதிரி நம்ம சேர்த்திருந்த தேங்காய் கூட்டும் கரெக்டாக வெந்து வந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். உப்பு இருக்குதா இல்லையா என்றெல்லாம் செக் பண்ணி இந்த டைமில் பார்க்கலாம். இப்போ எல்லாமே கரெக்ட் ஆயிடுச்சு. இனி நமக்கு இதிலேக்கு கடுகு தாளித்து சேர்க்கலாம். அதுக்காக ஒரு கடாய் நான் அடுப்பில் வச்சுருக்கு. நல்ல சூடாயதுக்கப்புறமா இதிலேக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கு. சூடாய எண்ணெயிலேக்கு கடுகு போடலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா நமக்கு இதிலேக்கு 3 சின்ன வெங்காயம் ஃப்ரை பண்ணி போடலாம். சாதாரணமாக நம்ம தோரன் தயார் பண்ணும்போது சின்ன வெங்காயம் ஃப்ரை பண்ணி போடுறதில்ல, குழம்பிന് மட்டும்தான் இந்த மாதிரி செய்வாங்க. ஆனால் இந்த தோரனில் இதே மாதிரி செஞ்சுருந்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வரமிளகாய் இதிலேக்கு சேர்த்திருக்கு. இதுவும் போட்டு நமக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அதுக்கப்புறமா கறிவேப்பிலையும் சேர்க்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகும்போது நமக்கு இதிலேக்கு கறிவேப்பிலை சேர்த்தி ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்ம கரெக்டு பாகத்தில் வேக வச்சு எடுத்திருக்கோன்னா இந்த தோரனிலேக்கு நம்ம கடுகு தாளிச்சது சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி கடுகு தாளிச்சது சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருந்தா நம்ம சூப்பர் டேஸ்டான தட்டைப்பயிர் தோரன் ரெடி ஆகிருக்கும். உங்களுக்கெல்லாம் இந்த தட்டைப்பயிர் தோரன் எப்படி தயார் பண்ணுறதுன்னு தெரியுமென்னு எனக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் இதே மெத்தடில் செய்கிறதுன்னு கண்டிப்பாக கமெண்டில் எழுதி போட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருந்தா கண்டிப்பாக நான் போடுற எல்லா வீடியோடையும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பிரயோஜனமான நிறைய ரெசிபீஸை நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கு நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் எழுதி போட்டுக்கோங்க. தேங்க்யூ.